பொதுவாகவே தமிழ் சினிமாவோட பார்வையாளர்களோட நோக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி வகைப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பார்வைய பத்தி நான் பேசுறேன். 3 டிக் பாக்ஸஸ அவங்க மெயினா டிக் பண்றாங்க. இந்த படத்துக்கு போலாமா? வேண்டாமா? இல்ல ஓடிடில பார்க்கலாமா? அப்படிங்கிறத டிசைட் பண்றது இந்த 3 டிக் பாக்ஸஸ் தான். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் மசாலா அண்ட் ஹியூஜ் பட்ஜெட். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டி திரைப்படத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அண்ட் மாஸ் மசாலா அப்படின்னு குறிப்பிடுறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கணும், பெரிய பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் அது நடக்கணும், அண்ட் சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் மக்கள் வந்துட்டு பார்க்குற விதம் வந்துட்டு அதில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மாஸ் மசாலா ஹியூஜ் பட்ஜெட் படத்தில் நடக்கும். அண்ட் ஹீரோஸ் வந்து ஒரு 10 பேர்த்த வந்து பறக்க விடுறதாகட்டும், மாஸ் பிஜிஎம் நடந்து வர்றதாகட்டும், இதெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப வியந்து பார்க்குறாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க. இது ஃபஸ்ட்டு டிக் பாக்ஸ். 2வது டிக் பாக்ஸ் கேஸ்டிங். இதை பற்றி யாருமே அவ்வளோவா பேச மாட்டாங்க. பட் கேஸ்டிங் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்கிறேன். இப்போது ஹீரோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய், அஜித், ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யாவாக எடுத்துக்கிட்டோம்னாலுமே கூட, படம் வந்து திரைக்கதை எப்படி இருக்குது, இல்லை வந்து ட்ரைலர் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதெல்லாம் எதுவுமே பார்க்காம, கேஸ்டிங்கில் வந்து சூர்யா இருக்காரா, கேஸ்டிங்கில் விஜய் இருக்காரா, அவ்வளோதான், நம்ம போய் உக்காந்துடுறோம் சீட்டில், தேட்டர் சீட்டில் அப்படிங்கிறது தான் இங்கே 90% ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குற விஷயம். அதாவது பார்க்குற விஷயமே வந்து இப்படி தான் இருக்குது. தேர்டு ஒன், மெயினான ஒரு விஷயம், இதுக்காக தான் அவங்க உள்ளேயே வராங்க தேட்டருக்கு உள்ள அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட். ஒரு சராசரியான ஒரு மனுஷன் எதுக்கு தேட்டருக்குள்ளே வரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவனோட இயல்பான வாழ்க்கையை மறந்து இந்த கதைக்களத்துக்குள்ளே அவன் வந்து பயணிக்கணும். அதுதான் அவனோட மிகப்பெரிய மோட்டிவாகவே இருக்குது. ஸோ அந்த 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ அந்த கதைக்குள்ளே அவன் இருக்கும்போது அவன் அந்த நார்மலான வாழ்க்கையோ சோகத்தையோ வருத்தத்தையோ அவன் வந்து மறக்கிறான். ஸோ அங்கேயும் வந்து நம்ம வந்து ரொம்ப ட்ராமாவாகவோ ரொம்ப சோகமாகவோ படங்களை எடுத்தோம் அப்படின்னா அவன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டுக்கு உள்ளாகிறான். ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு காமெடி, ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபுல் பேக்டு மூவியாக இருக்கணும், நம்ம விசில் அடித்து கொண்டாடணும்ப்பா, அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கொடுப்பா அப்படின்னா, இப்போது இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸுமே கூட இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பியும் எக்ஸ்பெக்ட் பண்ணியும் தியேட்டருக்குள்ளே வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சில இயக்குனர்கள், நான் இப்படி தாண்டா எடுப்பேன், எனக்கு அந்த 3 டிக் பாக்ஸ்லாம் தெரியாதுடா தம்பி, எனக்கு வந்து என்னோட டிக் பாக்ஸ் நான் கரெக்டாக இருக்கா, என்னோட திரைக்கதை ஸ்ட்ராங்காக இருக்கா, என்னோட விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்லாம் வந்துட்டு மக்களுக்கு இது எளிதாக வந்து தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குற இயக்குனர்கள் இந்த வரிசையில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி மலைச்சாரல்கள் போல சில படங்களும் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மலைச்சாரல் போன்று தெளிக்கப்பட்ட ஒரு படம் இது வந்து, இந்த படம் கேட்டிங்கன்னா வந்து இப்படி ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்துதா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். என்ன படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குற்றம் கடிதல். இயக்குனர் பிரம்மா குற்றம் கடிதல் அப்படிங்கிற தலைப்புல இருந்தே தனது திரைக்கதையை நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. குற்றம் கடிதல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் 44வது சாப்டரில் ஒரு தொகுப்பு தான் குற்றம் கடிதல். கடிதல் அப்படின்னா நீக்குதல் அல்லது ஒதுக்குதல் அப்படிங்கிறது பேர். இந்த படத்தோட தலைப்புல இருந்தே பிரம்மா நமக்கு இந்த கதை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த கதையோட உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத நமக்கு ஸ்ட்ராங்காக நமக்கு தலைப்பிலேயே நமக்கு சொல்லிடுறாரு. இந்த கதையில் நிறைய மெட்டஃபரிக்கல் விஷயங்கள் அண்ட் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கை பிரம்மா மிக மிக தெளிவாக கையாண்டிருக்காரு. அதில் முதல் சீன்லேயே, அதாவது ஃபர்ஸ்ட் சீன் வந்துட்டு ஒரு மிட் சீன்லேருந்து பிரேக் டவுனாக ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் சீனாக வச்சு அதுலேருந்து திரைக்கதை நகர்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுக்கு அடுத்து 18 மணி நேரங்களுக்கு முன் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே தன்னுடைய விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கையும் மெட்டஃபர்ஸையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவார். எனக்கு இதில் என்னென்ன ஆச்சரியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனில் அந்த சீன்லேயே மெர்லின் அப்படிங்கிற அந்த ஆசிரியை வந்துட்டு
பேக் ஷாட் ஃபேஸ்லெஸ் பேக் ஷாட்டில் இருப்பாங்க. அப்போது கபோர்ட்லேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கபோர்டு 2 டோர்ஸ் இருக்கும். அந்த 2 டோர்ஸ்லேயுமே வந்துட்டு ஓப்பனாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணும்போது மெர்லினோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அண்ட் அந்த திருப்பி வந்து இன்னொரு பொருளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு திருப்பி அந்த டோரை திறக்கும்போது மணி அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க. அப்போது அந்த மணி நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. அப்போது ரைட் சைடில் இருக்க கபோர்டோட இன்னொரு டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க. இது ஓப்பனில் இருக்கும். அப்போது மணியோட அந்த பிக்சர்ஸ் அண்ட் கேலரிஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது அந்த பொருளை எடுத்துகிட்டு 2 டோரையுமே க்ளோஸ் பண்ணும்போது இந்த பக்கம் மெர்லினோட ஃபோட்டோஸ் இருக்கும் இந்த டோரில். அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் மணியோட ஃபோட்டோஸ் இருக்கும். இது 2த்தையும் கம்பைன் பண்ணி 2 க்ளோஸில் வச்சு இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க அப்படிங்கிறத அவங்க ஃபேஸ் கொண்டு ரிவீல் பண்ணியிருப்பார் டைரக்டர் பிரம்மா. அண்ட் இன்னொரு சீனில் டைரக்டர் பிரம்மா மெட்டஃபரை வந்து ப்ளே பண்ண விதம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு சீன். இதுதான் இந்த படத்துலேயே வந்துட்டு அந்த மெர்லின்கிற ஆசிரியை வந்துட்டு அந்த செலியனை அடித்த பிறகு இந்த பிரின்சிபல் அண்ட் அவங்க கரஸ்பாண்டண்ட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு இங்கே இருக்காத, இங்கே உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு ஒரு அட்வைஸை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பப்ளிக் அண்ட் மீடியா ப்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் இங்கே தான் இருப்பேன் அடம் பிடிச்சோம். கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபல் வந்துட்டு வேண்டாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுவாங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க, வாங்க நம்ம வந்துட்டு அந்த பையனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து, நீ வந்து சர்ச்சுக்கு போ, நான் வந்துட்டு அந்த பையனை நான் மட்டும் போய் பார்த்துட்டு சர்ச்சுக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவங்க சர்ச்சுக்கு கிளம்பிடுவாங்க. சர்ச்சில் ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க ஸ்கூட்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் இருப்பாங்க. அப்போது அவங்க கண்ணாடியை பார்ப்பாங்க. அப்போ அந்த கண்ணாடியில் அவங்களோட ஃபேஸ் தெரியும். அப்படியே பேன் பண்ணாங்கன்னா ரைட் சைடில் இருக்க இன்னொரு கண்ணாடியை காமிப்பாங்க, அந்த ஸ்கூட்டியோட இன்னொரு கண்ணாடியை. அப்போது அதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள், அதாவது கிரைஸ்டோட ப்ளஸ் சிம்பிள் தெரியும். அதை அப்படியே ஃபோக்கஸ் அவுட் பண்ணாங்கன்னா அந்த எப்பயுமே ஸ்கூட்டி அண்ட் பைக் மிரர்ஸில் என்ன எழுதியிருப்பாங்க, த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் க்ளோசர் ஆர் நியர்பை டு தி மிரர் அப்படின்னு எழுதியிருப்பாங்களா. அப்போ அந்த எழுத்தை ஜூம் அவுட் பண்ணும்போது, ஃபோக்கஸ் அவுட் பண்ணும்போது அப்படி ஒரு அந்த அந்த எப்படி சொல்கிற அந்த அந்த சீனோட எஃபெக்ட் வந்துட்டு எனக்கு இன்னுமே இருக்குது. பிகாஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார் டேரக்டர் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிளும் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் க்ளோசஸ் ஆர் நியர்பை டு தி அப்பியரன்ஸ்னும் போட்ட உடனேவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஷேக், அந்த ஒரு விஷயம் இருக்கும். என்னப்பா அப்போ நம்மளோட பிலீஃப்ஸ்லாம் வந்துட்டு உண்மைதானா, கடவுள் நம்ம கூட இருக்கேங்கிறாரு, ஆனால் வந்துட்டு அவர் எங்கே, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் அவரை காணுமே அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போவாங்க. அண்டு இந்து அந்த ஒரு அவங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும். என்னென்னா, இந்துவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஸோ நம்மளை வந்து கர்த்தர் வந்து நம்மளை தண்டிக்கிறாரோ அப்படின்னு டக்குன்னு அந்த குங்குமத்தை அவங்க வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அழிப்பாங்க, அழிச்சிட்டு போவாங்க. இந்த சீன் வந்து ஒரு மெட்டஃபரிக்கல் ப்ளே இருக்கும் பாருங்கள், சான்ஸே இல்லை, சூப்பரான ஒரு மெட்டஃபரிக்கல் ப்ளேவாக இருக்கும். கதையோட ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தா இதில் அந்த அப்யூசர் அண்ட் விக்டிமோட ஃபேமிலிஸை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் மாரல் வேல்யூஸ் பேசுகிற கிறிஸ்டின் ஃபெய்த் ஃபாலோ பண்ணுற மெர்லின் ஆத்திரத்தில் கண்ட்ரோலை இழந்து ஒரு பையனை வந்து அடிச்சிட்றான். அந்த பையன்தான் வந்து செலியன். இன்னொரு பக்கம் சிஸ்டம் எதிர்த்து பேசுகிற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கம்யூனிஸ்ட் இருக்கிற ஒரு உதயன் ஒரு கேரக்டரு. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற முடியாமல் அவன் அட்வைஸ் கொடுக்குற வர ஸ்ட்ரீட்டில் ஒருத்தன் அட்வைஸ் கொடுக்க வரவனையே அடிப்பான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹியூமனோட ஆங்கர் வந்து அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். அவங்க கோவத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆட்களாக இருப்பாங்க. அப்படி தான் மெர்லின் செலினை அடித்ததாகட்டும், உதயன் வந்துட்டு அந்த அட்வைஸ் கொடுக்குற வந்த ஒரு மனுஷனையே அவன் அடிக்கிறதாகட்டும். ஆனால் இது ஒரே ஒரு சீனில் மட்டும் இந்த இந்த ஒரு லைனில் வந்து வந்திருக்காது. அதை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். செலியனோட மாமா உதயன் வந்துட்டு அந்த மெர்லின்கிற பொண்ணு அப்ஸ்காண்ட் ஆன பிறகு அவள் எங்கே அப்படிங்கிற தேட ஆரம்பிக்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான். ஆனால் கதையோட ஸ்டார்டிங்லேயே அவங்க சொன்னது என்னென்னா, அம்மாவுக்கும் அவங்களோட மெர்லினுக்கும் அவ்வளோவா ரிலேஷன்ஷிப் தொடர்பில் இல்லை. இருந்தாலுமே இவன் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்க போகிறான், இதெல்லாம் தெரியாத ஒரு ஆளாக. அப்போது அவங்க அம்மா வந்து கிறிஸ்டின் ஜபங்கள் அண்ட் சபையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டிலையே. அவன் அந்த சபைகள் நடத்த உடனே பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, வெயிட் பண்ணுறான். அந்த சபை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். அவன் கண்ட்ரோல் பண்ணுறான் அவனோட கோவத்தை. இந்த ஒரே ஒரு சீன் மட்டும்தான் ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபெய்த் இன் காடுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க.
அதாவது காடை எல்லாரும் நம்புகிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரே ஒரு சீனில் மட்டும் அப்படியே காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த சபையெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வெளில போனதுக்கப்புறமேட்டு தான் செலியனோட மாமா உதயன் அவங்க அம்மாவை பார்த்து கேட்டு கத்துவான். அண்ட் மெர்லினோட கேரக்டரும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. மெர்லின் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, ரொம்ப கடவுள் நம்பிக்கை மிக்க ஒரு ஆள் அண்ட் மாரல் வேல்யூஸை தட்டாமல் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக இருப்பாங்க. அண்ட் அந்த பையனை அடித்ததுமே அவங்க அப்ஸ்காண்டாக பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இன்னும் அந்த பையன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் வந்து இந்த பிரின்சிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட் இங்கே இருந்தால் பிரச்சனை ஆகும்ட்டு அவங்கள வந்து வெளியூருக்கு போக சொல்லிடுவாங்க. அவங்களோட ரெசார்ட்டில் தங்க சொல்லிடுவாங்க. அந்த பஸ்ஸில் அவங்க சென்னை டு கொல்லிமலை போவாங்க. அப்போது அந்த போகிற பஸ்ஸில் அவங்க நிறைய வேதனைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்துவாங்க. அவங்க அந்த செலியனையே நினச்சிட்டு தான் போவாங்க. பட் அவங்க பாதியிலேயே ஒரு தடவை ஃபோன் பேசும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் ரிட்டன் சென்னைக்கு வாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டெலிஃபோன் பேசும்போது அந்த பூத்தில் இருக்கும்போதே இந்த பஸ் போயிடும். அந்த பஸ் போனதுக்கப்புறமேட்டு அவங்க ஒரு லாரியில் கேட்டு அந்த லாரி மூலியமா ஏறி தான் போவாங்க சென்னைக்கு திருப்பி. அந்த லாரி சீன் தான் நம்ம ஃபஸ்ட்டு அவங்க காமிச்ச சீனாக இருக்கும். அண்ட் சரி இந்த லாரியில் ஏறி போவாங்க. போகும்போதே அவங்க நடுவுலையே ஒரு இடத்துல விட்டுருவாங்க. நடுவில் இடத்துல விட்ட உடனே வந்துட்டு அவங்க அந்த லாட்ஜில் தங்கி 2 மணிக்கு பஸ் வரும் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர் போயிடுவார். லாரி டிரைவர் போனதுக்கப்புறமேட்டு இவங்க அந்த லாட்ஜில் தங்கி இந்த நியூஸஸ்லாம் பார்ப்பாங்க. இந்த மீடியாஸ்லாம் என்னென்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அவங்க பார்த்தோன்னே ரொம்ப மனம் உடைஞ்சு போய் அவங்க மெர்லின் அழுவாங்க. மெர்லினும் அவங்க ஹஸ்பண்டும் சென்னைக்கு ரிட்டன் வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த செலியனை பார்க்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த அந்த சீன் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீனாக இருக்கும். அவங்க மெர்லின் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே அவங்க அம்மா வந்து சேரில் உட்காந்துட்ருப்பாங்க. அந்த சேரில் உட்காந்துட்ருக்க அம்மாக்கிட்டே காலை பிடிச்சி ரொம்ப ரொம்ப கதறி அழுவாங்க. ஆனால் நான் கூட என்ன நினச்சேன்னா அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஒரு கோவத்தில் இருப்பாங்க, உக்கிரத்தில் இருப்பாங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவங்க அம்மா எதுவுமே பேசாமல் கட்டி பிடிப்பாங்க. இந்த சீன் என்னத்தை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்லின் எதர்ச்சியாக தான் செலியனாக அடிச்சிருக்காங்க. மெர்லின் ஏதோ உள்நோக்கத்தோடையோ இதை வேணுனேவும் பண்ணல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அழுகிற ஒரு சீன் மூலியமாகவே புரிஞ்சுக்கிட்டு அவங்க கட்டி பிடிக்கிறாங்க மெர்லினை. கட்டி பிடிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் அடுத்த சீனாக காமிக்கிறாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் செலியன் பொழைச்சிக்கிட்டதாகவும் தன் மேலே தப்பு இருக்கிறதாகவும் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க மெர்லின். அண்ட் லாஸ்ட் சீக்வென்ஸில் உதயன் வந்துட்டு ஒரு புக்கை மெர்லினுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறான். அந்த புக்கு தாய் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு புக். அது என்ன உணர்த்துது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ஒரு தாய் போல தன் குழந்தைகளை தன் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இந்த திரைக்கதை இதோட முடிவடையுது. இந்த மாதிரி யூனிக் அண்ட் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் கண்டென்ட்ஸுகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் சினிமா நர்ட். See you in the next breakdown. Tata bye bye.